இன்னைக்கு கூடமே ஐயப்பந்தாங்கல்ல ஒரு நியூஸ் வந்துச்சு. 1 இல்ல 5 டாக்ஸ் வந்து என்னன்னா, கட்டி வச்சு அப்யூஸ் பண்ணி, எரிச்சு ரோட்ல போட்டுருக்காங்க. எவ்ளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. ரேப் கேஸஸ் நடந்துட்டு இருக்கு. நெறைய கொலைங்க நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பீப்பிள் வந்துட்டு கேரே பண்ணிக்கிறது இல்ல. இத மாரி ஒரு சின்ன விஷயம் யாராவது ஒரு டாக் கடிச்சிருச்சுன்னா 20 சில பணக்காரங்க வளர்க்குற நாயினால ஸ்ட்ரீட் நாய்க்கு ப்ராப்ளமா இருக்குது. ஸ்ட்ரீட் நாய் எந்த நாயும் போய் அவ்வளோ சீக்கிரமா யாரையும் கடிக்க அந்த ஒரு பப்பினால எல்லா பப்பியுமே கில் பண்ண சொல்றது. கவர்மெண்ட் சைடுல வந்து ப்ராப்பர் வேக்சினேஷன் போட்டாங்கன்னா இது வந்து பெருசான இஷ்யூ இருக்காது. கவர்மெண்ட் எடுக்காத ஆக்ஷன்னா அண்ட் ஃபுட்டுக்காக தான் அது ஆக்சுவலி பீப்பிள் கிட்ட நெறைய அப்ரோச் பண்ணும். ஸோ அதுக்கு ஒரு கேஜஸ் மாரி அங்கங்க வச்சு ஃபுட் நம்ம கவர்மெண்ட் அத மாரி செட் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் அதனால வர தூங்கிய குழந்தையை நாய் கவ்விச் சென்று கடித்து குதறியது. சென்னையில் நாய் கடித்த ஒருவர் உயிரிழந்த சம்பவம். தெருநாய் கடிக்கு ஆளாகும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது. 5 வயசு சிறுவன் தெருநாய்களை சூழ்ந்து கடித்து குதறியது. சேலம் மாவட்டம் ராபிஸ் தொற்றுநோய் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். ஹலோ மேம். ஹாய். உங்க பேரு? கீர்த்தனா. கீர்த்தனா. இப்போ ஸ்ட்ரீட் டாக்னால பப்ளிக்ல சேஃப்டி இல்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலி ஸ்ட்ரீட் சேஃபா தான் இருக்கு டாக்ஸால. மித்த பேருக்காக தான் டாக்ஸுங்களுக்கு சேஃப்டி கிடையாது. ஏன் இன்னைக்கு கூடமே ஐயப்பந்தாங்கல்ல ஒரு நியூஸ் வந்துச்சு. 1 இல்ல 5 டாக்ஸ் வந்து என்னன்னா, கட்டி வச்சு அப்யூஸ் பண்ணி, எரிச்சு ரோட்ல போட்டுருக்காங்க. அப்ப அது பத்தி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு புரியல. ஹியூமன்ஸ் தான் டாக்ஸுக்கு வந்து ஹார்ம்ஃபுல்லா இருக்காங்க. ஒரு புடி சாப்பாடு போடுறதுக்காக நம்ம வந்து அவங்க கடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வெறி பிடிச்ச நாய் வேணா நம்ம பிடிச்சி we will do something whatever the procedure is there. அதுக்குன்னு ஒரு நல்ல டாக்ஸோ சரி, ஒரு கெட்ட டாக்ஸோ சரி நம்ம வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண முடியாது தான். ஆனா பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு வெறி பிடிச்சிருக்கா இல்ல ஜென்டலா இருக்கா அப்படின்ட்டு. இங்க கூட தான் நிறைய டாக்ஸ் இருக்கு. யாராவது நம்ம கடிக்கிறோமா? ஒண்ணு எதுக்கு எடுத்தாலுமே இப்போ ஒரு டாக் வந்து கடிக்குது, ஒரு குழந்தைய கடிக்குது, இல்ல ஒரு அடல்ட்ட கடிக்குதுன்னா சம் ரீசன் இருக்கும். நம்ம ஏதாவது பண்ணிருப்போம். ஒரு ரியாக்ஷன் கொடுக்காம அது வந்து ஒரு ரியாக்டும் பண்ணாது. ஒரு ஆக்ஷன் இல்லாம ஒரு ரியாக்ஷனும் இருக்காதுதான். நம்ம ஏதாவது போட்டு அடிச்சிருப்போம், இல்ல துரத்தி இருப்போம், இல்ல நம்ம அது பயமுத்துறதுக்காக ஏதாவது செஞ்சிருப்போம். அதனாலதான் அது வந்து கடிக்க வந்திருப்போம் தவிர்த்து வேற எதுக்குமே வாண்டடா வந்து நம்ம டாக்ஸ் வந்து கிடைக்காது. டாக்ஸ் மட்டும் கிடையாது, நிறையவே இருக்கு. ஏன் நிறைய அனிமல்ஸ் இருக்கு. நான் வந்து சிட்டிக்கு அவுட்டர்ல ஜாப் பண்ண போகும்போதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். டாக்ஸும் சரி, கவுஸ் சரி, பாட்டு சும்மா தான் நடந்து போயிட்டு இருக்கோம். அவங்க ஸ்பீடா போறேன்னு சொல்லி முட்டி அதை கொலை பண்றாங்க. அப்ப அதெல்லாம் நான் என்ன கொஸ்டின் பண்றதுன்னு நான் கேக்குறேன். இப்போ ஹியூமன் சேஃப்டின்னு கோ எக்ஸிஸ்ட் ஏன் நீங்க அவ்வளோ ஹேட் பண்றீங்க? கோ எக்ஸிஸ்ட் மீன்ஸ் ஹியூமன்ஸ்க்கு மட்டும் இந்த எர்த் கிடையாது. டாக்ஸ்க்கும் எர்த் இருக்கு, அனிமல்ஸ்க்கும் எர்த் இருக்கு. நான் வந்து கடிக்கிறது நான் சப்போர்ட் பண்ணல. பட் வி ஷுட் அக்செப்ட் இட். எதுக்கு எடுத்தாலும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. வேக்சினேஷன் இருக்கு. எப்படியும் நீங்க போலியோ போட போறீங்க. எதனால போலியோ வருது? ஒரு கான்சியஸ்னஸ்னால தானே போலியோ இது போடுறீங்க. கோவிட் வரும்போது பேட்ஸ்னால கோவிட் வருது. நீங்க அதுக்கு அப்போ வந்து பேட்ஸ் நம்ம அழிச்சோமா? கோவிட் வேக்சினேஷன் போடல. அந்த மாதிரி ஒரு ரேபிஸ் வேக்சினேஷன் போடுறதுக்கு தப்பு கிடையாது. இல்ல ஸ்ட்ரீட் டாக்னால சேஃப்டி இருக்கு. பிளஸ் ஸ்ட்ரீட் டாக்னால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம ஒர்க்குக்கு போயிட்டு இல்லை ஒர்க்குக்கு கிளம்பும் போது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு டென்ஷனில் போவோம். அந்த டைமில் வெளியே வரும்போது ஸ்ட்ரீட் டாக் நம்ம ஃபுட் வைக்கிற டாக் நம்ம ஆப்போசிட்டில் வரும், பக்கத்தில் இருக்கும். அதுகிட்ட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போகும்போது கொஞ்சம் நம்மளுக்கு ரிலாக்ஸாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்லேருந்து நல்லா இருக்கும். உயிர்ன்றது எல்லாமே காமன் தான். பட் ஆனால் இது கவர்மெண்ட் சைடில் வந்து ப்ராப்பர் வேக்சினேஷன் போட்டாங்கன்னா இது வந்து பெருசான இஷ்யூ இருக்காது. கவர்மெண்ட் எடுக்காத ஆக்ஷன்னால வந்து நம்ம யாரையும் நம்ம ப்ளேம் பண்ணக்கூடாது. அதனால தான். ஓகே. ஸ்ட்ரீட் டாக்னால பப்ளிக்ல சேஃப்டி இல்லைன்னு சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மெயின் ப்ராப்ளம் எவ்வளோ இருக்கு ஆக்சுவலி. ஸ்ட்ரீட் டாக் இப்போ நம்ம ரோட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அது கவர்மெண்ட் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கலாம். லைக் அதுக்கு வேக்சின் பண்றது அண்ட் ஃபுட்டுக்காக தான் அது ஆக்சுவலி பீப்புள் கிட்ட நிறைய அப்ரோச் பண்ணும். ஸோ அதுக்கு ஒரு கேஜஸ் மாதிரி அங்கங்க வச்சு ஃபுட் நம்ம கவர்மெண்ட் அதை மாதிரி செட் பண்ணிட்டாலே மேக்ஸிமம் அதனால வர ப்ராப்ளம்ஸ் வந்து ரெடியூஸ் ஆயிடும். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான் அந்த பாயிண்ட். ஸோ இப்போ டெல்லிலாம் நிறைய இது அவங்க ரொம்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ் போயிட்டு இருக்கு. ரேப் கேசஸ் நடந்துட்டு இருக்கு. நிறைய கொலைங்க நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பீப்புள் வந்துட்டு கேரே பண்ணிக்கிறது இல்லை. இதை மாதிரி ஒரு சின்ன விஷயம் யாராவது ஒரு டாக் கிடைச்சிருச்சுன்னா 20 டாக்ஸை வந்துட்டு பேன் பண்றாங்க. ஸோ அது மெயினா எனக்கு தெரியல. ஓகே. ப்ராப்பரா வேக்சினேட் பண்ணிட்டோம்னா எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஓகே. இப்போ மேம் இப்போ ஸ்ட்ரீட் டாகையும்
வந்து ஒரு சின்ன குழந்தையும் ம். ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி எங்க வீட்லயும் ஒரு டாக் இருந்துச்சு. ஒரு 6 மந்த்ஸ் நாங்க வளர்த்துருந்தோம். அது பீப்பிள் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது, ஒரு ஏஜ் ஒரு நல்ல ஒரு 6, 7 ஏஜ்க்கு மேல பீப்பிள் வந்துட்டாங்கன்னா, அத பொறுத்த வரைக்கும் அவங்க பெரியவங்க. அதுக்கு கீழ இருக்கிற குட்டி பசங்க யாரா இருந்தாலும் குட்டி பசங்க தான். அதுவே வந்துட்டு 2 மந்த்ஸ் தான். அந்த டாகே வந்துட்டு 2 மந்த்ஸ் தான். பட் அது அவ்ளோ கேர் பண்ணிக்கும் அந்த பேபிஸ. ஸோ எனக்கு என்னன்னா, அவ்ளோ ஒரு 2 மந்த் இருக்கிற டாக் பீப்பிள அவ்ளோ கேர் பண்ணுது. டிஃபரன்ஷியேட் பண்ணி விளையாடுது. அந்த பசங்க கண்ல கை வச்சா கூட அது வந்துட்டு பைட் பண்ணாது. ஈவன் பார்க் கூட பண்ணாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு குழந்தைய விட டாக் பெட்டர். ஆக்சுவலி சேஃப்டி இல்லைன்னு கிடையாது. ஒரு சில டாக்ஸ்ல வந்து எப்படி சொல்ல, அந்த பீப்பிள்ஸ்ல வந்து கல்ல தூக்கி அடிக்கிறது அந்த மாதிரி பண்றதுனால ஒரு சில டாக்ஸ்ல வந்து அக்ரெசிவ் ஆகுது. ஸோ அதனால வந்து பைக்ல எல்லாம் போகும்போது வந்து ஒரு சில டாக்ஸ்ல வந்து அந்த பைக் பின்னாடியே துரத்தும். அதனால வந்து நம்ம டாக்ஸ் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடாது. இன்ஸ்டெட் வந்து அது எப்படி நம்ம ஸ்டாப் பண்ணலாம், அந்த மாதிரி இந்த ஹியூமன்ஸ் கிட்ட சொசைட்டி கிட்ட சொல்லி அந்த மாதிரி டாக்ஸ் அடிக்கிறது அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணோம்னா எப்படி டாக்ஸ் துரத்துறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாகும். ஸோ நம்ம டாக்ஸ் எப்படி எடுக்கணும், அதை வந்து ஃபுல்லா கேஜ்ல புடிச்சு போடுறதுக்கு பதிலா அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம எப்படி யோசிக்கலாம். அந்த பைட் பண்றதுல இருந்து எப்படி வந்து ப்ரீவியஸா காப்பாத்தலாம்னு யோசிக்கிறதா வந்து டாக்ஸை வந்து ஃபுல்லா அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணாம்னு நினைக்கிறீங்க. ஆமா. கரெக்டா? இப்போ இல்ல அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல. சேஃபா தான் இருக்கான். அது Safe பாட்டுக்கு ஆ? அதோட அதுவா? வேலைய தானே பார்த்துட்டு போகுது. நீங்க டிஸ்டர்ப் பண்ற வரைக்கும் அது வந்து சும்மா உங்கள தானே டிஸ்டர்ப் இருக்கு. பண்ணாது. ஏன்னா நானும் நிறைய வாட்டி இங்க நடந்து போவேனே. லைக் எந்த டாக்குமே வந்து என்னை கடிக்கிற மாதிரி வரலையே. ஓகே, ஜஸ்ட் அது பாட்டுக்கு அது அங்க இருக்கு. அதனால அது ஸ்ட்ரீட் டாக் இருக்கிறது உங்களுக்கு ஆ, ப்ராப்ளம்லாம் கிடையாது. ஓகே, yeah. ஒரு சின்ன குழந்தையும் ஸ்ட்ரீட் டாகும் ஒரே உயிர் தான் அப்படின்னு சொல்றாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மைதான். எஸ் உண்மைதான். இப்ப எல்லாத்துக்குமே ரெண்டுமே கடல் ஒரு உயிர் தான் கொடுத்துருக்காங்க. சோ எல்லாத்துக்குமே அவங்க உயிர் இருக்கிறது தானே. ஆமா, ரெண்டும் ஒண்ணுதான். ஒண்ணுதான். ஓகே, போத் இஸ் சோல். ஸ்ட்ரீட் டாக்னால நீங்க நன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்ல அது வந்து வேண்டான்னு நினைக்கிறீங்களா? டாக்ஸ் நன்மை இருக்குன்னு சொல்லல. ஆனா ஒண்ணுமே இல்ல, தீமை இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன். தீமை இருக்குன்னு சொல்ல இல்ல. மாட்டீங்க. ஓகே, ஜஸ்ட் 1 செகண்ட் மேம். இந்த டாக்ஸ் வந்து ரொம்ப வருஷமாவே இருக்கு. சோ ஆனா இப்ப ஏன் இந்த இஷ்யூஸ் வருதுன்னு நினைக்கிறீங்க? இப்ப நான் வந்து நியூஸ்ல படிச்சபடி அவங்க சொன்னாங்க ரேபீஸோட சீக்னஸ் நிறைய வருது. அதனால தான் இது ஒரு வருதுன்னு நினைக்கிறேன். ரீசன் கேஸ்னால தான் இப்ப இந்த மாதிரி லா என்ஃபோர்ஸ் பண்ணிருக்காங்க. அப்படின்னு சொல்லிருக்காங்க. பட் இது வந்து அந்த ஒரு பப்பி அந்த கேஸ் கூட நாட் பிகாஸ் ஆஃப் த டாக் யூ தானே. கேன் ஸ்டில் ட்ரீட் ரேபீஸ் வெல். அந்த ஒரு பப்பினால எல்லா பப்பியுமே கில் பண்ண சொல்றது இட்ஸ் நாட் ஃபேர். அது நம்ம சீண்டாம இருந்தா அது பாட்டுக்கு எங்கேயோ ஒரு வாயில்லா ஜீவன் எங்கேயோ இருந்துட போற. அது ஒரு சில பணக்காரங்க வளர்க்குற நாயினால ஸ்ட்ரீட் நாய்க்கு ப்ராப்ளமா இருக்குது. ஸ்ட்ரீட் நாய் எந்த நாயும் போய் எவ்வளோ சீக்கிரமா யாரையும் கடிக்கிறதோ கொள்றதோ கிடையாது. நம்ம காரை கீழே படுத்துக்கிறோம், தெருவில் படுத்துக்கிறோம், நம்ம தான் அதுங்களாம் அடிச்சு துரத்துறோம். அந்த கோவத்தை இப்போ நம்மளே வேலை மெரிச்சு நம்மளவே தெரியாமல் ஒருத்தர் மெரிச்சனா என்ன ஆகும்? திருப்பி ஏனாவது டென்ஷன் இதாகும். அந்த மாதிரி அதனே சீன்றனால அது அந்த கோவத்தில் வர்றானா அது அது அப்புறானிங்க அது. இப்போ வந்து ஸ்ட்ரீட் டாகும் ஒரு சின்ன ஒரு குழந்தையும் சேம் உயிர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேடம் சொல்லியிருக்காங்க. அது ரெண்டும் சேம் தான் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கிடையாது, கண்டிப்பா கிடையாது. கிடையாது. அது தப்பு. அது வேற இது வேற. அது அவங்க சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு. அது டிவியில வந்தாங்க. டிவியில இந்த விஜய் டிவியில தான் வந்தேன். ஆமா ஆமா, அது தப்பு. அது எப்படி அவங்க வீட்டு குழந்தையானா பரவாயில்லையா, கடிச்சு போட்டுனா இந்த குழந்தைய அது பாவம் சொல்லி விட்டுடமாங்க. அது தப்பு. ஆனா அது ஒரு ஜீவன், அதனே எப்படி கையாளணுமோ அந்த மாதிரி கையாளணும். குழந்தை தப்பு. அதுதான் ஒரு அம்மா சொன்னாங்க, நான் நடந்து பைக்கில் போகும்போது 3 வாட்டி குழந்தையாலே நான் ஆக்சிடென்ட் ஆகி கீழே விழுந்தாச்சு, அதுவும் ஒன்று இது ஒன்றுன்னு சொன்னா அது மிகப்பெரிய தப்பு. முதல்ல அவங்க அந்த இடத்துக்கு அப்பவே தூக்கி இருக்கணும். மிகப்பெரிய தப்பு. ஸ்ட்ரீட் டாக்னால பப்ளிக்ல சேஃப்டி இல்லைன்னு சொல்றாங்க மேம். அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா வந்து அதுவும் ஒரு லைஃப் தான். பட் ஆனா வந்து பப்ளிக்கு அது பீப்புளை விட அது பெட்டரா அப்படின்னு சொன்னா அதுக்கு எதுவுமே இது பண்ண மாட்டேன். ரெண்டுமே லைஃப் தான். பட் ஆனா பப்ளிக்குன்னு ஒரு இது இருக்கும்போது லைக் கைண்ட் ஆஃப் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. அது வந்து கடிக்குது, குழந்தைங்கலாம் இருக்காங்க, அவங்க கிட்ட ஏதாவது வச்சிருந்தா அதை போயிட்டு எடுக்குது, அதெல்லாம் இருக்குது. ஸோ அது கைண்ட் ஆஃப் நாட் குட் ஃபார் த பப்ளிக்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகே, அதை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இப்போ அதை நீங்க டோட்டலா எராடிகேட் பண்ணுங்கன்னா நான் சொல்ல மாட்டேன். மேபி இப்போ ரொம்ப ஒரு டாக் வந்து ரொம்ப ஹெவியா அட்டாக் பண்ணுது அப்படின்னா அது லைட்டா கண்ட்ரோல் பண்ணி வேற இடத்துல கொஞ்சம் விட்டு இல்ல ஏதாவது டேம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நிறைய பசங்களை கடிக்குது, நிறைய பிள்ளைங்களை கடிக்குது, விரட்டுது, எல்லாம் நம்ம பார்க்குறோம்ல. அதெல்லாம் வந்து டிவியில் பார்க்குறோம், இதெல்லாம் பார்க்குறோம் இல்லையா? உண்மையிலே நம்ம கண்ணு எதிரில் பார்க்குறோம். முன்னாடி மாதிரி இல்லை. முன்னால் வந்து ஸ்ட்ரீட் டாக்லாம் கம்மியாக இருந்தது. இப்போ அதை கண்ட்ரோல் பண்ணாதனால நிறைய அதிகமாக இருக்குது. எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே ஒவ்வொரு ஸ்ட்ரீட்லேயுமே ஒரு 10-20 டாக்ஸ் இருக்குது. அதை கண்ட்ரோல் பண்ணணும்.
கண்ட்ரோல் பண்ணும். ஒரு அது அதை வந்து அழிக்கணும்னு நினைக்காம அதுக்கு வேற மாதிரி ஏதாச்சும் ஆப்ஷன் இருந்தா நல்லா அதாவது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ணணும். ஓகே. கவர்மெண்ட் தான் அவங்க மேலே உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாம் அவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஒரு முடிவு பண்ணணும்.